டே கொண்ட ஏரியா பசங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு, பாய்ஸ் ஸ்கூல் கூட. மச்சான், காலனி பசங்க சிங்க மாட்டானுங்க, ஸ்கூல்ல வந்துரு. நேற்று மேட்ச் பார்த்தியா? பார்த்தேன் செம்மடியில் தோத்துருவாங்கன்னு நினச்சேன்டா, ஆனால் பார்த்தா ஜெயிச்சிட்டாங்க. நானும் வரட்டா? விளையாட வரியா? காசு இருந்தால் தான் தம்பி விளையாட முடியும். என்கிட்ட 50 ரூபா இருக்கு, நான் வரட்டா? மச்சான், அங்கே போய் உட்காரா. குடி உட்கார். டே தம்பி, ஜெயிச்சா 100 ரூபா உனக்கு, தோத்தா அந்த 50 ரூபாய் எங்களுக்கு. மச்சான், ஏதாச்சும் பண்ணுறான். ஏய், ஒழுங்கா ஆடி தொலைடா. உன்னை பார்த்தா நம்ம காலனி பயமா இருக்கே. டே தம்பி, எவனா இங்க என்ன பண்றீங்க? என்ன வேலை உனக்கு இங்க? நான் ஏரியா பசங்க பிரச்சனை பண்ணிட்டாங்க. என்ன பிரச்சனை? இந்த மாதிரி பெட் மேட்ச் விளையாடணும், நான் காசு வச்சு ஏமாத்திட்டாங்க. இவனுங்களுக்கு இதே வேலையா போச்சுடா. தம்பி நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன், நீ போ. டேய், அந்த கொண்டே பொண்ணுக்கு போனை போடுறா. இதை பண்றேன். டே கொண்ட ஏரியா பசங்களோட பிரச்சனை ஆயிடுச்சு, பாய்ஸ் ஸ்கூலுக்கு வந்துடுறா. டேய், என்னடா எப்ப பார்த்தாலும் சின்ன பசங்களை ஏமாத்திட்டு இருக்கு? நாங்கள் ஏன் பார்த்துருமா? அவன் தானே வந்து பெட் மேட்ச் விட்டான். நானும் பார்த்துதாங்கிறேன், இதே வேலையா தாங்கிறீங்க டெய்லியும். இதே வேலையா இருக்குமா? உனக்கு வேணா நீ வந்து விளையாடு, நாங்கள் ஜெயிச்சிட்டா நீ எதுவுமே கேட்கக்கூடாது. மச்சான், காலனி பசங்க சிங்க மாட்டானுங்க, ஸ்கூல்ல வந்துரு. ஸ்கூல் பக்கத்தில் தான் வரேன், இதை வந்துட்டேன். ஏன் ப்ரோ, நான் வந்துட்டேன். அஞ்சு நிமிஷத்துல மேட்ச் முடிச்சிடுறா. இந்தா 100 ரூபா பெட்டு. இந்தா 100 ரூபா. மச்சான், அது ஏன் பண்ணுறா? அந்த ஒயிட் கேன் ஏம் பண்றா. இப்போ பிளாக் போட்டு அவங்க வின்றா. அதெல்லாம் போட மாட்டான். இவனுங்கெல்லாம் சொன்னா தின்ன மாட்டாங்க. வாடா போலாம். ஹலோ, எங்கடா இருக்க? பா வீட்டில் அம்மா பார்த்துக்கிட்டே இல்லையா? பா மாத்திரை வாங்கினே இல்லையா? பா மறந்துட்டேன்பா. மச்சான், உங்ககிட்ட காசு இருக்காடா? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையாண்டா. காசா? என்கிட்ட இல்லடா. உங்ககிட்ட? இல்லடா. என்ன ப்ரோ, ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு? அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை ப்ரோ, மாத்திரை வாங்க காசு இல்லை. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா? இந்தாங்க ப்ரோ, இதை வச்சுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. வீடு கிட்ட தானே? இல்லை ப்ரோ, கொஞ்சம் தூரம் ப்ரோ. வண்டி ஏதாச்சும் இருக்கா?
இல்லை ப்ரோ. இதாங்க ப்ரோ, இதை எடுத்துட்டு போங்க. அம்மாவுக்கு எதுவும் இல்லைடா, சேஃப் தான். அவர் மட்டும் நல்ல நேரத்தில் காசும் பைக்கும் கொடுக்கலன்னா என்ன இருக்குன்னு தெரியலடா. அவருக்கு தேங்க்ஸ் சொன்னோன்னு சொல்லிரு. வெள்ளைக்காரன், கருப்பன், கீழ் ஜாதி, மேல் ஜாதி, ஏரியா பையன், காலனி பையன், இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே இவங்கள மாதிரி சந்தோஷமா இருக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே நம்மளாம் மனுஷங்க.